கணவரை காட்டி இவர் எனது உறவுக்காரர் நான் சொல்ல முடியுமா? இல்ல என் பொண்ணை காட்டி அங்கேருந்து என் உறவுக்கார பொண்ணு வந்திருக்கான்னு சொல்ல முடியுமா? அவங்க உங்க ஃபேமிலிங்க, ரிலேட்டிவ்ஸ், உங்க மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, நாத்தனார், மாமியார், அவங்க தான் உறவு. உங்களோட குடும்பத்தை நீங்க உறவுன்னு சொல்லாதீங்க. இதனை நான் தெளிவுபடுத்தி விட்டு நான் எனது வாதத்தை தொடர்கிறேன். இல்ல இப்ப என்னன்றீங்க? மனைவினாக்க ஃப்ரெண்டா? அப்போ மனைவினா உங்க உயிருங்க. உயிரே தான். ஆமா, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க நாகராஜ் சார் எங்க இருக்காரு இப்ப? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுலாமா? பாவம், பரிதாபமா இருக்காரு அவரு. சொல்லுங்க. உறுதுணையாக இருப்பதுன்னா என்னங்க? நமது இன்பம் அவங்களுக்கு சந்தோஷம் தரணும், நமது துன்பம் அவங்களுக்கு துக்கம் தரணும். உறவுல எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமது இன்பம் அவங்களுக்கு துக்கம் தரும், நமது துன்பம் அவங்களுக்கு சந்தோஷம் தரும். இதுதான் உண்மை. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போறோம்? நண்பன் கிட்ட தான் போறோம். நண்பன் கிட்ட போனா உங்களுக்கு கிடைக்கிறது சொல்யூஷன். இதே நீங்க ஒரு உறவு கிட்ட போனா கிடைக்கிறது கன்ஃபியூஷன். ஒன்றும் இல்லைங்க. ஒரு மாமனும் மச்சானும் இருந்தான். மாமன் சொன்னா, ஏய் என்கிட்ட ஒரு 30,000 ரூபாய் காசு இருக்குடா, நான் நிலம் வாங்க போறேன்னா. உடனே மச்சான் சொன்னா, மாமா என்கிட்ட 10,000 ரூபாய் காசு இருக்கு மாமா, நான் மாடு வாங்க போறேன்னா. மாமன் சொன்னா, அந்த நிலத்துல நான் 3 போக நெல் விளைக்க போறேன்டா அப்படின்னா. மச்சான் எனக்கு ஒரே குஷி. அவன் சொன்னா, என் மாட்டை அதுலதான் மேய விட போறேன் மாமா அப்படின்னா. ஒரே சண்டை 2 பேருக்கும். எப்படா என் நிலத்துல நீ மாட்டை மேய விட போலாம்? அப்புறம் நீ எதுக்கு எனக்கு மாமன்? நான் என் உன் நிலத்துலதான் என் மாட்டை மேய விடுவேன். அங்க ஒரு பெரியவர் போயிட்டு இருந்தாரு. அங்கேருந்து வந்து கேட்டாரு, ஏண்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா தானடா இருந்தீங்க, ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னாரு. என் நிலத்துல அவன் மாட்டை மேய விட போறேன் அப்படின்னா. எங்கடா உன் நிலம்? இன்னும் வாங்கலங்கய்யா. உன் மாடு எங்கடா? இன்னும் வாங்கலங்கய்யா. இதுதாங்க உறவுக்காரவங்களோட நிலைமை. இல்லாத ஒண்ணு இன்னும் நீங்க பிரச்சனையோட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கடுகளவு தான் இருக்கும் பிரச்சனை. ஊதி 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 மலையாக்கிடுவாங்க. குவைத்துல இருந்து மார்ச் மாசம் ஒருத்தர் ஊருக்கு போனார். போன உடனே அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார். உடனே அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டாங்க. அப்போ அவங்க ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி விடுறதுக்காக ஃபோன் பண்ணா ஃபோன் பிஸி இல்ல, ஃபோன் வந்து கட் ஆஃப். அப்புறம் மொபைல்ல பண்ணா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். சரின்னு ஒரு நண்பர் அனுப்பிச்சாங்க அவர் வீட்டுக்கு. அங்க போனா ஜன்னல்லாம் சாத்திருக்கு, ஒரே இருட்டு வீடு. உடனே பெல்ல போய் அடிக்கிறாரு. போறவருக்கு பயமாயிடுச்சு, என்னடா இது, அங்க நடந்த ஆக்சிடென்ட்டை விட இங்க ஏதோ பயங்கரமா நடந்திருக்கு போல் இருக்குன்னு போய் கதவு தட்டினோட அண்ணி வந்து மெதுவா கதவை திறக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க. உள்ள சத்தமே காணும். அண்ணன் ஓடி வந்து வெளியில எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துடுறேன்றாரு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல தம்பி என்ன நிலைமையில இருக்காரான்னு கூட தெரியாது, ஆனா உடனே வந்துடுறேன்றாரு. போனவருக்கு ரொம்ப சந்தேகம். அவர் கேட்கிறாரு, அண்ணன் என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படின்னு. பேசாம இருடா, நாளைக்கு என் பையனுக்கு +2 எக்ஸாம்னாரு. எது முக்கியங்க? பையனுக்கு +2 எக்ஸாம்னா போய் தம்பியை கூட பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஆனா அதே ஆக்சிடென்ட் குவைட்ல நடக்கட்டும், நடந்திருக்கு நிறைய பேருக்கு. உடலால், உள்ளத்தால், பொருளால் அங்க உறுதுணையாக நிற்க நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நாட் ஒன்லி ஆக்சிடென்ட்ங்க, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னா நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் கூட இங்க செய்யறாங்க. குடும்ப பிரச்சனை, ஆபீஸ் பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, கார் பிரச்சனை, பண பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க ஹாட் லைன், ஹெல்ப் லைன் நட்பு தான். இலக்கியத்தில் பேசப்படாத நட்பா? கண்ணன் குசேலன் நட்பு, ஔவையார் அதியமான் நட்பு, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு என அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணன் குசேலன் அவள் கொடுத்த உடனே குடிசை வந்து கோபுரமாச்சான். அதுதான் நட்பு. நம்ம சொந்தக்காரங்களுக்கு அந்த பவர் இருந்தா என்ன ஆகும்? நம்ம பிளாட் வீடெல்லாம் பிளாட் ஆயிடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சுற்றத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு தேடி பார்த்தேன். ஒரே அதிகாரம், சுற்றம் தழால்னு போட்டிருக்காரு. அதுவும் எங்க போட்டாரு தெரியுமா? அரசியலுக்கு கீழே போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அப்படின்றாரு. நீ கொடுக்கணும், இனிமையாக பேசணும், அப்பதான் உனக்கு சுற்றம். அதே மாதிரி திருவள்ளுவருக்கு அப்பவே தெரியுங்க இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடக்கும்னு. அருமையா எழுதியிருக்காரு 5 அதிகாரம் நட்பை பத்தி. அதுல சொல்றாரு ஒரு குறள், உடுக்கை இழந்தவன் கை
போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஏமா கூடா நட்புன்னு வேற ஒண்ணு எழுதிருக்காரு போல இருக்கேன். அது வந்து டீனேஜர்ஸ் பத்திங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அது எப்படி எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம்? உங்க பொண்ணை பத்தி இப்பதானே பேசுனீங்க. மனசால எப்பவும் டீனேஜ்லயே இருக்கேங்கண்ணா. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புனாரு. மானம் காக்கும் உடை நமது உடலில் இருந்து விலகும் போது நமது கைகள் எப்படி சென்று உதவுமோ அப்படி உதவுபவனே, துன்பம் வரும்போது உதவுபவனே நண்பன் நாருங்க. ஏன் அங்க உறவுன்னு சொல்றது? 3 மாசத்துக்கு முன்னாடி திருமதி லலிதா ஸ்ரீதர் ஒரு நாடகம் போட்டாங்க இங்க. அந்த நாடகத்துல அவங்க நண்பர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து நடிச்சாங்க. அருமையான நாடகம். ஆனா இன்னைக்கு வந்து உறவு பத்தி பேசுறாங்க. அவங்க நண்பர்கள் இங்க வந்து கை தட்டுறாங்க. அதுதாங்க நட்பு. எதிர்பார்ப்புகள் கிடையாது, நோ ஈகோஸ். அதனாலதான் நட்பு ரம்யமா இருக்கு. அருமையான ஒரு கவிதை படிச்சேன். நண்பனே, நான் மௌனித்தால் பதறுகிறாய், நான் அழும் முன்பே கதறுகிறாய், என் அருகில் நீ எப்போதும் நடக்கும் போது நான் வீழ்வதேது அன்பு தோழனே. ஆகவே வாழ்வில் பெரிதும் உறுதுணையாக இருப்பது நட்புதான். உறவுகள் உண்டு, ஆனால் உறுதுணையாக நிற்காது என வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமையா பேசியிருக்காங்க சத்யா. நல்ல ஆணி அடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க. இங்கேயே சுற்றுச்சூழ இப்ப உங்களுடைய மாமியார் மாமனார் நாத்தனார்லாம் இருந்தா யாராவது இப்படி சிரிப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில். நட்பு தான் ஹெல்ப் லைன் என்ற வார்த்தையை சொன்னார். ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க 2 பேரும் பேசுறதிலிருந்து புதுசா பேசுறவங்க பேசின மாதிரியே இல்ல. ஆவேசமா அவங்களுடைய அணியை நிறுவுவதற்கு என்ன போராட்டம். மிக அழகான செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஆக்சிடென்ட் உங்க குவைட்ல அடிக்கடி நடக்குதாம் என கேள்விப்பட்டேன். அதனால அது அவங்களுடைய நினைவில் இருக்கு. இங்க அந்த விபத்து நடந்திருந்தால், +2 எக்ஸாம் நடந்தா நம்ம ஊர்ல மரியாதை வேற மாதிரி தான் இருக்கு. எங்க ஆபீஸ்ல ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு. தண்ணி தெளிச்சு எழுப்பி என்னம்மா ஆச்சுன்னா, அன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ் நடக்குதாம். அவளுக்கு என்ன சால்ட் வந்ததோன்னு இது மயக்கமாயிருச்சு. ஏமா நீ மயக்கமானா அவளுக்கு என்ன சோடியம் குளோரைடா வரப்போகுது? வர சால்ட் தான் வரும். அவ்வளவு தூரம் +2 எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுடைய அப்பா அம்மாக்கள் மந்திரிச்சு நேர்ந்து விட்ட மாதிரி இருக்காங்க. அதே ரொம்ப அழகா சொன்னார். உறவு என்றால் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா தன்னுடைய பிள்ளை என்கிற உறவு நல்லா இருக்கணும்ன்றதுல வந்த பதட்டம் அது உறவு இல்லைன்னு சொல்லிட முடியாது. உயிர் அப்படின்றது ஸ்தூலமான விஷயம் இல்ல, சூட்சுமமான விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல, உணரக்கூடிய விஷயம். இப்ப மனைவி மட்டும்தான் உயிரா? ஏதோ ஒரு நண்பனை கூட உயிர் மாதிரி நினைக்கலாம். எல்லாமே உறவுகள் தான். மனைவி என்பது ஒரு உறவு. பிள்ளைகளோடு உறவால் தான் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்காக பதறுகிற அந்த துடிப்பு தான் தம்பியை போய் பார்க்க விடாம செஞ்சிருச்சு. அப்போ ஒரு உறவு இன்னொரு உறவு என்று வரும்போது பிரையாரிட்டிஸ் இருக்கே நமக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்திலே நண்பர்கள் இருந்தால் பதறி போய் உதவி செய்திருப்பார்கள். வள்ளுவனை கையில எடுத்துக்கொண்டார். நல்லா கொடுக்கணும். அதுவும் குவைட்ல இருந்து ஊருக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். எப்படித்தான் வாங்குறீங்களோ, எப்படித்தான் லிஸ்ட் போடுறீங்களோ. அங்க போனதுக்கு பிறகு 100க்கு 99 இடங்கள்ல யாருக்கு திருப்தி இருக்காது. உண்மை இதுதான் நடக்குது. பொட்டி வந்து இறங்குறதுக்கு முன்னாடி அசம்பிள் ஆயிடுவாங்க. ஃபுல் அட்டெண்டன்ஸ் வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிருக்கீங்க. மறக்கல லிஸ்ட். அது வேற மனைவி வேற சொல்லியிருக்காங்க, மறந்துடாதீங்க, எந்த தலையை உருட்டிடுவாங்க. மனைவி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் வாங்கலைனாலும் பிரதர் இல்லாவுக்கு வாங்கிட்டு போனோம், இல்லாட கதை கந்தலாயிரும் உங்களுக்கு. எல்லாம் வாங்கியாச்சு, பொட்டியை பிரிச்சாச்சு, கொடுத்தாச்சு. இப்ப சிரிப்பு இருக்க இல்ல. அவளுக்கு என்ன வாங்கிருக்க? அது என்னுடைய மாடலை விட அந்த மாடல் கொஞ்சம் ஒசத்தி போல இருக்கு. சரி சரி சரி, இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். நீங்க லூலுல போய் நாயா பேயா லோலோன்னு அலைஞ்சது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது நடக்கிறது. அந்த நிதர்சனத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நட்பு என்பது அப்படி இல்ல. இவர் சொல்றாரு அதுக்கு பாட்டில் வாங்கிட்டு போயிடுறோம் என்றாரு. இப்ப பார்த்தா கடைசியில ரெண்டுமே உறுதுணை இல்லையோன்னு பயமா இருக்கு.
2 பேரும் பேசின உடனே. அப்படி இல்லை, உறவுகள் தான் உண்மையான உறுதுணை அப்படின்னு டிராமா மூலமா உங்களை அவங்க கேட்டிருக்காங்க. உங்க நண்பர்கள் தான் கை தட்டிருக்காங்களே, ஆள் கூட்டிட்டு வந்துட்டீங்களா பட்டிமன்றத்துக்கு? லலிதா ஸ்ரீதர் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கின்றேன். கொஞ்சம் மணி அடிச்சா கேளுங்க, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். கவிதை என்றவுடன் நம் கவனத்திற்கு வரும் பெரிய மீசைக்காரன், தித்திக்கும் தமிழில் வீரத்தை ஊட்டிய மகா கவியின் பெயர் கொண்டு நமக்காக நம் தாய் திரு நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம் நடுவர் அக்கா பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும். நீங்க டிஸ்குவாலிஃபைட், நீங்க இது ஃபவுல். இது நடுவர் அவர்களே, உங்களின் அக்கறை அப்படி. எங்க மேல இருக்கிற அக்கறையால நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அக்கறைங்க. ஓ சரி சரி. இந்த தமிழ் எனக்கு அவ்வளவு புரியல. உறவின் உன்னதத்தை இங்கே என்னுடன் உங்களுக்கு உணர்த்த வந்திருக்கும் என் அணியினருக்கும், நட்பை பற்றி பேச வந்திருக்கும் எதிர் அணியினருக்கும், குவைத் தமிழ் சங்கத்தின் அங்கத்தினர், என்னுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்கள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புல உறவை பத்தி சொன்னாங்க, நடுவர் அவர்கள் சொன்னாங்க, நல்லா நட்பை பத்தியும் நல்லா சொன்னாங்க. வாழ்க்கையை ஒரு 4 ஸ்டேஜா பிரிச்சுக்கோங்க. முதலில் சைல்ட் ஏஜ், 2 மேரேஜ் ஏஜ், 3வது பேரண்ட் ஏஜ், 4வது ஓல்ட் ஏஜ். இந்த எல்லா ஏஜ்லயுமே பாத்தீங்கன்னா உறவுகள் நட்புகள் 2மே கண்டிப்பா வரும். ஆனா அவங்களுடைய பங்கு எவ்வளவு தூரம் என்பதை பார்த்துத்தான் உறவுகள் அல்லது நட்புகள் உங்கள் வாழ்வில் எப்படி பெருகுனையா இருக்குதுன்னு நீங்க கால்குலேட் பண்ண முடியும். சைல்ட் ஏஜ், உனக்கு பின்னால் நடக்கும் போது உன்னை கவனிக்கிறார்கள். இங்க நீங்க பிறந்து வளர்ந்து ஆளாய் வர்ற வரைக்கும் எங்கேயாவது உங்க நண்பங்க வந்து பின்னாடி உங்க பார்த்துட்டு இருக்காங்களா? முடியாது, ஏன்னா அவங்களும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஏஜ், உன்னுடன் நடக்கும் போது உனக்காக நடக்கிறார்கள். கல்யாணத்துக்கு போறீங்க, பொண்ணு வீட்டார் பக்கம் சரி, மாப்பிள்ளை வீட்டார் பக்கம் சரி, எப்படி வராங்க? உங்களுக்காக வராங்க. பின்னாடி கடைசியில தான் நண்பர்கள் வருவாங்க. முதலில் உங்களுடன் வருவது உங்கள் உறவுகள் தான். அருமை. பேரண்டேஜ், உன்னுடைய தளர்ச்சியை உணர்ந்து உன்னை தாங்குகிறார்கள். யார் தாங்குறாங்க? உங்களுடைய உறவுகள் தானே தாங்குகின்றது. இன்னைக்கு உங்க அம்மா அப்பாவை அங்க விட்டுட்டு வந்திருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவங்களை தானே சூழ்ந்திருக்கிறது. ஏன் அப்படி இருக்காது? அந்த உறவுகள் எல்லாம் உங்களுடையது சொல்லிட்டாங்க. பிறந்த அந்த நீ உருவான அந்த கணத்திலிருந்தே உன்னுடையது என்று இறைவனால் உனக்கு நிச்சயிக்கப்பட்டவை. நண்பர்களை நாடி செல்லணும். அப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்க நாடி செல்றீங்கன்னா எப்படி போய் தேர்ந்தெடுப்பீங்க? உங்களுடைய உறவுகளில் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு நீங்கள் மிகவும் ரசித்த, உங்களுக்கு இந்த வாழ்க்கை பூரா நமக்கு இவங்க துணையா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த ஒரு கேரக்டர், அந்த குணாதிசயம் எந்த நபர்கிட்ட இருக்குதோ அவங்களை தான் நண்பரா தேர்ந்தெடுப்பீங்க. அப்போது அந்த பகுத்தறிவை உங்களுக்கு கொடுத்ததே நாங்கள் தானே. உங்களுக்கு பகுத்தறிவு இல்லைன்றீங்களா இவங்க 3 பேருக்கும்? நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் நடுவர். புரிஞ்சுக்குங்கம்மா. ஒரு கிளாஸ்ல 40 குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை அவங்களுக்கு யாரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமோ அந்த குழந்தைய தான் தேர்ந்தெடுக்கும். அந்த வயசுல எப்படி தேர்ந்தெடுக்கும்? ஒரு ரப்பர் ஷேர் பண்ற குழந்தைய, ஒரு பென்சில் ஷேர் பண்ற குழந்தைய தேர்ந்தெடுக்கும். ஆனா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்டுக்கும், அம்மா இந்த குழந்தைகிட்ட நான் பழகுறேன், இது சரியா தவறா? அத சரின்னு அம்மா சொன்னாதான் உங்க நட்பை ஏத்துக்குவாங்க, இல்லைன்னா வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க. ஓல்டேஜுக்கு வருவோம். உன்னை விட்டு விலகி இருக்கும் போது உன் வாழ்வு உயர அவர்கள் உன்னை வாழ்த்துகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். எத்தனை பேருக்கு நீங்க இங்க வந்த பிறகு உங்க நண்பர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த சைல்ட் ஏஜ்ல நண்பர்களோட பகுதி பார்த்தோம். அடுத்து காலேஜ் ஏஜ். சைல்ட் ஏஜ்ல பெரும்பாலும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது நம்மளோட பெற்றோரோட அறிவுரையால தான் தேர்ந்தெடுப்பீங்க. அடுத்து நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க, அவங்களே டிசைட் பண்ணி தேடிக்கிறாங்க அப்படின்றது வந்து காலேஜில் படிக்கும் போது தான். காலேஜில் வந்து எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க? சும்மா சிரித்து பேசி குமால அடிச்சு குட்டி சவரா ரொம்ப நேரம் உட்காந்து அந்த வசந்த காலத்தை அனுபவிக்கும் பருவம் அது. இப்ப 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 இருக்கிற காலகட்டத்துல வந்து நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வாத்தியாருக்கே வர வர பாதுகாப்பு இல்லாம போச்சுங்க இந்த நாட்டுல. நண்பர்கள் ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்டாஃப் ரூம்குள்ள இது நடந்திருக்கு. கணக்கு வாத்தியார் வந்து சொல்றாரு, என்னுடைய பாடத்தில் தான் அவங்க வந்து சிறப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தமிழ் வாத்தியார் சொல்றாரு, யார் அப்படி சொன்னது? என்னோட பாடத்தில் தான் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. கணக்கு வாத்தியார் கோவம் வந்துடுச்சு, நேரா போறாரு கிளாஸுக்கு, போய் கேட்கிறாரு, உங்களுடைய தமிழ் திறமையை நான் வந்து சோதிக்கணும், கணக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கவிதை படிங்க அப்படின்றார். உடனே ஒரு பையன் எழுந்தான். எழுந்து, கணக்கு என்றால் எனக்கு கஷ்டமாக இருந்தது சார், நீங்க வந்த பிறகுதான் நான் கணக்கை காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா. உடனே வாத்தியாருக்கு ரொம்ப உச்சி குளிந்து போயிடுச்சு. ஆஹா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு நேசமா நம் மீது, நமக்கு இவ்வளவு திறமையா இருக்கான்னு வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து இன்னொருத்தன் எழுந்தான். அவன் எழுந்த உடனே, சார் நீங்கள் எனக்கு கணக்கை கற்றுக் கொடுப்பதால் நான் உங்கள் மாணவன், நான் உங்கள் மகளை கணக்கு செய்து விட்டால் நீங்கள் என் மாமன். இந்த ரேஞ்சில் தான் நீங்க போயிட்டு இருக்கு. உடனே முதல்ல பேசினவன் எழுந்து நின்னா, சார் இவன் ஒரு துரோகி, ஏன் தெரியுமா? இத்தனை நாள் என்ன கணக்கா இருந்தாலும் ஏன் கூட தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் நல்ல கணக்குன்னு சொன்ன உடனே அவன் மாத்திரம் தனியா போய் கனெக்ட் பண்ண பாக்குறான் அப்படின்னு. இப்ப அந்த வாத்தியாருக்கு பிபி ஏறாதாங்க. இந்த மாதிரி அவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இன்று இருக்குது. சத்யா அக்கா வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, இது மாதிரி எல்லாரும் அக்காவா? அதாவது நடுவர் அவர்களே, உறவுகளை அங்க விட்டுட்டு வந்திருக்கோம். சரி. ஆனா மனதால அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கும். சரி. அவங்க இல்லாம வாழ முடியாது. சரி பாதின்னு சொல்லியாச்சே, அது மனைவிக்கு கணவனுக்கு மாத்திரம் கிடையாது. சத்யாவும் உங்க உறவினரா பார்த்து பேசுறீங்க. கண்டிப்பா. ஆனா அதுக்காக தானே அவங்க செஞ்ச தவறுகளை, அதுக்கு தானே அவங்க செஞ்ச தவறுகளை அக்காவா நினைச்சு திருத்துறேன். கண்ணன் குசேலன் கதை சொன்னாங்க. கண்ணனுக்கு அவள் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க எடுத்துட்டு போக மாட்டாரு? முதலுக்கு கண்ணனுக்கு கொடுத்த வேர்க்கடலையை நல்லா கடிச்சு கடிச்சு தின்னது யாரு? குசேலன் தானே. அதை ஈடு கட்டணும்னா அதை மறைக்கணும்னா கொண்டு போறாரு. இவ்வளவு பேசுறாங்களே, கண்ணன் அவருக்கு நல்ல நண்பர் தானே. குசேலனுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்துச்சு. முன்னாடியே இவ்வளவு பெத்துக்காதப்பா, நான் நல்லது இல்ல, உன்னால கவனிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அவரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல உங்களுக்கு? அவங்க என்ன சொன்னாங்க நடுவர் அவர்களே, நட்புனா எதனா அட்வைஸ் பண்ண சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபேமிலி பிளானிங் ஆபீசரா? அவங்க நண்பன் என்று சொன்னதால் நான் அதை குறிப்பிட்டேன். இல்லைன்னா அங்க இருப்பது டிவோஷன். அப்புறம் 7-8 தடவை அடிச்சிட்டேன் மணிய. திருக்குறள் பத்தி பேசினாங்க. உடுக்கை இழந்தான் கை போல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. திருவள்ளுவர் எந்த காலத்துல எழுதி வச்சிருந்தார்? அத இந்த காலத்துல அப்படி அங்க எழுதுவாரு. களைவதாம் இல்லைங்க, தருவதாம் தான் நட்பு. இருக்கிற கெட்ட பழக்கம் யாருகிட்ட இருந்து வருது? எந்த அம்மாவது சொல்றாங்களா போய் சைட் அடி அப்படின்னு? டேய் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, சைட் அடி. அம்மாவை சொல்லி கொடுக்குறாங்க. விளங்கினா போல இருக்கும். நண்பர்கள் தாங்க. இவ்வளவு இங்க வந்து எல்லாரும் புன்னகையோட நண்பர்களா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, குடும்பத்தோடு தான் நண்பர்களாக வந்திருக்காங்க. இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நடுவர் அவர்களே. ஒரு மனுஷன் பிறந்து இறந்த பிறகு கூட தவசம் செய்யறோம்,
அந்த பாதைக்கு கூட அவன் நல்லா போகணும்னு நினைக்கிறது உறவுகள் தான். அதனால் தான் சொல்றேன், வாழ்வில் பெரிதும் உறுதுணையாக இருப்பது உறவே உறவே உறவே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வித்தியாசமான கருத்துக்கள். எல்லாத்தையும் விட கண்ணன் குசேலன் கதையை எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் பார்த்தது கிடையாது. முதல்லயே போய் சொல்லியிருக்கணுமா, 27 பிள்ளைகளை பெத்துக்காத, அப்படி சொல்லாட்டா அது என்ன நட்புன்றாங்க. ரொம்ப வித்தியாசமான பார்வை, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு இதைத்தான் சொல்லணும். பழக்கப்பட்ட பாதையிலேயே கருத்துக்களை பார்க்காமல் வித்தியாசமான ஒரு பார்வை. அப்புறம் என்ன, அவன் கஷ்டப்படுறவன் நீ வந்தது என்ன நட்பு? நீ போய் கேட்கிற, குசேலன் போய் கேட்டப்புறம் தான் அவர் உதவி செய்யறாரு. அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு? அந்த நேரத்தில் போய் சொல்லாதது என்ன நட்பு அப்படின்ற மாதிரியான வாதங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜா வாழ்க்கையை சொன்னார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உறவுகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதில் சொல்லுவதற்காக திரு செல்லதுரை அவர்கள் வருகிறார்கள். நான் இப்ப முதல்ல மணியை அடிப்பேன், அப்புறம் மணியால் அடிக்கலான்ற உத்தேசத்தில் இருக்கேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே. அப்படி போடுங்க. அவையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட்டு உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கண்ணதாசன் கசந்து போய் எழுதின பாட்டு. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்க. இன்னைக்கு பங்காளிங்க சண்டை போட்டுக்கிட்டு நாட்டுல வயல்களை விட வரப்புகளே அதிகம். வெரி குட், வெரி குட், அருமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வக்கீல்கள் வாழ்கிறதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த உறவுக்காரங்கனால. வக்கீல் மட்டும் இல்ல, அவங்க பரம்பரையே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வழக்குகள் தேங்கி கிடக்கு. இங்க யாரு வக்கீல்கள் இல்லையா? இப்படி இருக்காங்க உறவுக்காரங்க. இவங்களா உறுதுணையா இருப்பாங்க? ஊர்ல உள்ள உறவுக்காரங்களுக்கு ஏற்கனவே சொன்னாரு, லூலுல இருந்து கஷ்டப்பட்டு சாமான் வாங்கிட்டு போறோம், ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறோங்கிறாங்க. அங்க கொண்டு போய் உறவுகளை கொடுக்கும் போது ஒரு ரியாக்ஷன் இருக்காது, அதுக்கு மாறா எகேன்ஸ்டா வரும். இந்த ஊர்ல கிடைக்காதா, 500 ரூபாய் கொடுத்தா கிடைக்கும், இந்த மாதிரி குறைகள் தான் வரும் அங்க இருந்து. ஆனா அந்த வெக்கேஷன் போட்டு திரும்பி வரும்போது இங்க உள்ள நண்பர்களுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு பாண்டி பைசார்ல ஒரு 50 ரூபாய்க்கு புக்கு, ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து இங்க உள்ள நண்பர்கள் கொடுத்து பாருங்க, அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம், அதை பார்த்து நமக்கு எவ்வளவு சந்தோஷம். லூலுலாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. முன்பெல்லாம் கோழி மிதிச்சு குஞ்சு முறமாகும்னு சொல்லுவாங்க முன்னால. இப்ப குஞ்சுகள் மிதித்து கோழிகள் முறமாகிறது. அதுதாங்க முடியாதுல்லாம். அருமை, அருமை. ஒரு உண்மை சம்பவம். போன மாசம் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். சென்னையை சேர்ந்த ஒரு அம்மா 5 குழந்தைங்களை பெற்று உறவுக்காரங்களோட இருந்தாங்க. உறவுக்காரங்க கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு நண்பன் வழிகாட்டுதல் பேரில் இன்னைக்கு தண்டையார்பேட்டையில 50-60 வீட்டுக்கு தண்ணி எடுத்து அதை கொண்டு போய் ரிக்ஷா வண்டியில், அந்த 3 சைக்கிள் வண்டி, அதுல கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு, நீங்க தான் எனக்கு, என்ன சுத்தி உள்ள ஜனங்கள், நீங்க தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? 97 வயசு. ஆனந்த உடல் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏப்ரல் 30 ஆனந்த உடல் வந்திருக்குது. உண்மை சம்பவம் அது. தூக்குங்கிற படத்துல ஒரு வசனம் வரும். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால் தந்தை, சீர்கேட்டால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான். நடுவர்களே, நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. தீர்ப்பை மாத்தி சொல்லாதீங்க, அழுகுவாங்க. நான் என்ன நாட்டாமையா தீர்ப்பை மாத்தி சொல்றேன்? இன்றைய அரசியல்ல தாத்தாவும் பேரனும், இன்னைக்கு உள்ள அரசியல்ல தாத்தாவும் பேரனும் ஒத்து போகல. நல்லதோ கெட்டதோ 1000 பிரச்சனைக்கு மேலும் தோழமை விட்டு கொடுக்காத தோழிகளும் இருக்கிறார்கள். அதுதான் நட்பின் தன்மை. ரொம்ப வேண்டாம்,
நீங்க சென்னையில தான் வந்திருக்கீங்க. 3 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றது எல்லாமே உண்மை சம்பவம். 3 நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒருத்தர் அமைச்சர் பதவியை இழந்திருக்காரு. அவர் யார் இழந்தீங்க? நண்பர்னாலயா? உறவுக்காரங்கனால. தமிழக அமைச்சர் பதவி இழந்த காரணம் உறவுக்காரங்கனால. அதை யாரும் மாத்தி சொல்ல முடியாது. அவங்களாம் நண்பர்கள் இல்ல சார், நீங்க வேற. ஒரு பிரச்சனை வரும்போது உறவுகள் கூட்டம் கூட்டமா வந்தாலும் வேலைக்கு ஆகாது. நண்பன் சிங்களா வந்தாலும் சிங்கம் மாதிரி வருவான். உறவுகள் தேவையில்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா நட்பின் வாழ்வில் பெரிதும் பெரிதும் உறுதுணையாக இருப்பது நட்புதான் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். செல்லதுரை ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அவருடைய சொற்பிரயோகம்னு சொல்லுவாங்க, the choice of words ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியில கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவர் கோழி மிதித்து குஞ்சு முடமாகுமா என்பது அந்த கால பழமொழி. ஆனால் குஞ்சுகள் மிதித்து இன்றைக்கு கோழிகள் முடமாகி இருக்கின்றன. அருமையான சொற்பிரயோகம், பாராட்டுகள், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். வீட்டின் பேரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம்னு ஒரு கவிதை உண்டு எங்க ஊர்ல. நடக்கிறது இன்றைக்கு. நெல்லை ஜெயந்தா என்ற கவிஞர் எழுதினாரு, இந்த மனித காட்சி சாலையில் சில பால் குடித்த மிருகங்கள் அடிக்கடி வந்து பார்த்து விட்டு போகும் என்று எழுதினார். ரொம்ப இன்னைக்கு நாம சந்திச்சிட்டு இருக்கிற நிதர்சனம் இது. முதியோர் இல்லங்கள்ல இருக்கிற பாதி பேர் உறவினர்கள் யாரும் இல்லாதால வந்தவங்க, மீதி பேரு உறவினர்கள் இருப்பதால வந்தவங்க, அவங்க தொல்லை பொறுக்க முடியாம வந்தவங்க. அந்த இடத்திலே வரிசையில் நின்று தட்டில் சோறு வாங்கி சாப்பிடுகிறாள் ஒரு 96 வயது பாட்டி. நான் பார்த்தேன் இது விஸ்ராந்தி என்ற முதியோர் இல்லத்தில். அவங்க அந்த சாவித்திரி வைத்தியம்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நான் போயிருக்கிற போது வரிசையில நின்று தட்டில் அவங்க சாப்பாடு அப்படிதான் கொடுக்க முடியும். தட்டில் சாப்பாடு வாங்கி அவங்க சாப்பிட்றாங்க. 94 வயசு அவங்களுக்கு. அந்த அம்மா 6 பிள்ளைகள் பெற்றிருக்கிறாரு. 3 பிள்ளை 3 பொண்ணு, எல்லாரும் சென்னையிலே இருக்காங்க. ஆனா இவங்க முதியோர் இல்லத்திலே இருக்கிறார்கள். யார் மேல தப்புன்ற கேள்விக்கு நான் போல. இவங்க மேலே தப்பு இருக்கலாம், அவங்க மேலே தப்பு இருக்கலாம். ஆனா உறவுன்னு சொல்றவங்க என்ன அர்த்தம்? கடைசி காலத்துல 94 வயசு என்னைக்கு வேணா அவங்க போய் சேரலாம். அப்ப கூட அவங்கள டாலரேட் பண்ணிக்க முடியலன்னா அப்புறம் உறவுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் என்கின்ற ஒரு உணர்வு பூர்வமான கேள்வியை கேட்டு இந்த பட்டிமன்றத்தை திசை திருப்பி இருக்கிறார் திரு செல்லதுரை அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு கொஞ்சம் கட்சி சாயம் இருக்கு போல இருக்கு. தோழிகளை பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. பல அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை வருதே பிள்ளைகளால தான் அல்லது தோழிகளால தான். யார் யாருக்கு எதனால ஆட்சி போனதுன்னு பார்த்தா சொல்ல முடியாது. உறவுனாலையும் நடந்திருக்கு, நட்புனாலையும் நடந்திருக்கு. அதனால அது நம்ம பட்டிமன்றத்துக்கு தேவையில்லை. நான் அரசியல் என்பதை எதிலையும் சேர்க்க முடியாது. ஒருத்தன் கவிதை எழுதினா, எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி உறுப்பினர் ஆனார், ஒன்றிய தலைவர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், அயல்நாட்டு தூதரானார், அமைச்சரானார், இறுதி வரை ஒரு முறை கூட மனிதராகாமலேயே மரணமானார்னு எழுதி. அதனால அவர்களை எதிலையும் சேர்க்க முடியாது. அதனால அந்த கருத்தை மாத்திரம் தள்ளுபடி செய்துவிட்டு மற்றபடி ரொம்ப சிறப்பான உணர்வு பூர்வமான வாதங்களை வைத்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்து திரு அரசவை சேகர் அவர்கள் உறவேன்னு பேச வர்றார். ஆளை பார்த்தா பேரை கேட்டா அதிருதில்லன்னு ஸ்டைல்ல இருக்காரு. பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க சேகர். ஞாயிறு போல் எழுச்சி கண்டிருக்கும் இந்த குவைத் தமிழ்ச்சங்கத்தில் நிறை திங்களாய் எங்களுடன் நடுவராய் வந்திருக்கும் அருமை சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும், செவ்வாயில் அமுத வார்த்தைகளை விதித்திட்ட என் அணியினருக்கும், புதன் வியாழனாக வந்திருக்கும் என் குடும்பத்தினருக்கும், வெள்ளி போல் மலர்ந்திருக்கும் இந்த குழந்தைகளுக்கும், சனி யாரு? நாளைதான் சனி வரும் என நினைத்தால் பொங்கு சனி, தங்கு சனி, மங்கு சனி
மொத்தம் 7.5. ஒரு 2 மொத்தம் 7.5 சனிகள் வந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, பொய் சொன்னால் நாக்கு என்ன ஆகும்? புண்ணாகும். புண்ணான நாக்கை என்னவென்று சொல்வார்கள்? என்ன சொல்லுவாங்க? புண்ணாக்கு என்பார்கள். இப்படி பொய் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறது புண்ணாக்கு. ஏமா இவ்வளவு பொய் சொல்றீங்க? இப்ப எல்லாரும் கோயத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? நான் பேச வந்திருக்கேன். மற்றவங்க பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. யாருக்காக பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறார்கள் கேளுங்க. ஒரு இந்த கேம்ப்ல போய் பாருங்க, நிறைய பேர் தங்கி இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டோம், நீங்க யாருக்காக பணம் சம்பாதிக்க வந்திருக்கீங்கன்னு. ஒரு சின்ன வயசு 26, 27 வயசு பையன் கிட்ட கேட்டா, எங்க அப்பாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அம்மாவுக்கு ஆஸ்துமா, அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக நான் இங்கு பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறேன். யாருக்காக? உறவுக்காக. ஒரு நடுத்தர வயதுக்காரர் போய் கேட்டார். அவர் என்ன சொன்னாரு? எங்க பொண்ணு +2 படிக்கிறா, டாக்டருக்கு போடுவோமோ இன்ஜினியரிங் போடுமோ தெரியாது, படிக்க வேண்டும் என்றால் பணம் வேண்டும், அதற்காக வந்திருக்கிறேன். அப்புறம் ஒரு வயசான ஆளை கேட்டா, பொண்ணு கல்யாணத்துக்காக. ஆக கூடி எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லோரும் உறவினர்களுக்காக பணம் சம்பாதித்து விட்டு சொந்த வீடு ஒன்று வாங்க வேண்டும் என்ற ஆசை. உறவினர்கள் சொந்த வீடு, நண்பர்கள் வாடகை வீடு மாதிரி. அருமை. வாழ்க்கையில எல்லோருக்கும் எய்ம்னா சொந்த வீடு வேணும். எல்லாரும் உறவினர்களுக்காக தான் பணம் சம்பாதிக்க வந்திருக்காங்க. ஒருத்தர் கூட ஒரு 10 பேர்கிட்ட கேட்ட போது, என் நண்பனுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல என் நண்பன் படிக்கணும், அவனுக்காக நான் பணம் சம்பாதிக்க வந்திருக்கிறேன் என்று ஒருத்தர் கூட சொல்லவில்லை. இது வந்து நிஜம். அருமை அருமை. அப்புறம் என்னாச்சுன்னா, என்னுடைய அருமை சகோதரர் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு. ஒரு உண்மை நிகழ்ச்சி. அப்புறம் யாருன்னு சொல்றேன். சரி. காலேஜ்ல படிக்கும் போது கூட நண்பர்களா இருந்து, மச்சி நீ இந்த பக்கம் பார்த்தா விஜய் மாதிரி இருக்கிற, அந்த பக்கம் பார்த்தா அஜித் மாதிரி இருக்கிற, அந்த மார்வாடி பொண்ணு போடுற எதிர் காலேஜில் படிக்கிறது உன்னை சைட் அடிக்குது அப்படின்னாங்க. இவர் என்ன பண்ணாரு? நிஜம்தான் நம்பி இவரும் பார்த்து சிரிச்சார். அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு கையாட்டம் இது பண்ண சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்தோன்னா இவன் என்ன நினைச்சுன்னா, நல்ல உண்மையிலேயே அவன் சாதுவான பையன், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. கூட இருந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலாக அந்த பொண்ணை சைட் அடிக்க, இவன் பக்கத்தில் நிற்கும் போதெல்லாம் உன்னை தான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு கூட்டு போகிறது, செலவு பண்ண வைக்கிறது, இப்படியே 1 வருஷம் செலவு பண்ண வச்சாங்க. 1 வருஷம் கழிச்சு நண்பன் அந்த மார்வாடி பொண்ணோட போயிட்டான். இந்த சாதுவான பையன் சேதுவாக ஆகிவிட்டான். மார்வாடி பொண்ணை பார்த்தவனுக்கு ஏர்வாடிக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை. அந்த ஏர்வாடிக்கு கூட்டிட்டு போனா சரி வராதுன்னு சொல்லிட்டு அங்கல மனோதத்துவத்துக்கு கூட்டிட்டு போகும்போது வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, அந்த அம்னிஷியா, செலக்டிவ் அம்னிஷியான்னு பாத்தீங்களா, உறவு முறையே மறந்து போச்சு. நான் யாரு, அப்பா யாரு, இது யாரு, அது யாரு, உறவு முறையை பார்த்து யார் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சான். அவனுக்கு ஊர்ல வந்து யாருமே பொண்ணு கொடுக்கல கல்யாணத்துக்கு. சரி, ஊர்ல இருந்து அது சரி வராதுன்னு சொல்லி அவரை கோயத்துக்கு அனுப்பிச்சு விட்டு மற்றது எல்லாம் ஞாபகம் இருக்கிறது, உறவு முறை மட்டும் அவருக்கு கடைசி வரைக்கும் ஞாபகமே வரல. ஊர்ல யாருமே பொண்ணு கொடுக்கலன்னு அவங்க தூரத்து சொந்த வந்து உனக்கு நாங்க பொண்ணு கொடுக்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கை கொடுப்பது உறவு மட்டும்தான். நண்பர்கள்ல யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சொந்தத்துல வந்து எந்த விதமா இருந்தாலும் உடனே பொண்ணு கொடுப்பாங்க. பொண்ணு கொடுக்கன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வந்து இது வந்து உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அத்தன் எவ்வளவு சொன்னாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். உறவு வந்து சரியில்லை, எனக்கு தெரியாது, உறவு பத்தி அவருக்கு புரியவே இல்லை. அவர் யார் தெரிஞ்சுக்கணும்னா, அவர் இந்த கூட்டத்தில் இல்லை. அப்ப எங்க இருக்காரு? மேடையில தான் இருக்காரு. அந்த மேடையில இருக்கிறவருக்கு இந்த அடிப்பட்ட போது அந்த நினைவு மாறி போச்சுன்னு சொன்ன இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்க லேசா அடி இருக்கும். அதான் அந்த உறவு முறையை மறந்து போனது யாரு என்று நான் நடுவர் அவர்களை பார்த்து விட்டீர்களா யார் என்று? இல்ல இல்ல, இந்த ஆட்டத்துக்கு நான் வரலைங்க. சொல்லிருக்கீங்க, அப்புறம் நான் யாரும் வேற அடையாளம் காட்டணுமாக்கும். நாளைக்கு ஃபிளைட் இருக்கு எனக்கு. ஆதலால் உறவினரால் அவர் வளர்க்கப்பட்டவர், அவருக்கு உறவு என்பது மறந்து போச்சு. செலக்டிவ் அம்னிஷியா, அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வந்து உறவே தெரியலன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அப்புறம் உறவினர்கள் திட்டுகிறார்கள், கொட்டுகிறார்கள், தேலாய் கொட்டுகிறார்கள் அப்படிங்க. உறவினர்கள் திட்டுறதெல்லாம் இல்லைங்க, தேலா கொட்டுறது இல்லைங்க. உங்களுடைய வாழ்வுக்கு உங்களை முன்னேற்றுபவர்கள் உறவினர்கள் தான். இந்த பையன் உருப்படுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இது சரி வருமா இந்த பையன். அவர்கள் என்ன பண்றார்கள்? நீங்கள் வைரங்கள், வைர நெஞ்சமாகிய வைரங்களை அவர்கள் வார்த்தைகளால் பட்டை தீட்டி உங்களை முன்னேற வைப்பதற்காகத்தான் சொல்கிறார்களே ஒழிய உங்களை அழிப்பதற்காக அவர்கள் சொல்வதில்லை.
சரிங்க, நட்புக்கும் உறவுக்கும் வித்தியாசத்துக்கு வந்து வருவோம். உறவு என்பது உரிமை, என்னைக்கும் மாறவே மாறாதது. நட்பு என்பது உணர்வு. இன்னைக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டா இருப்பான், நாளைக்கு வேற ஒருத்தன் ஃப்ரெண்டா இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் வேற ஒருத்தன் ஃப்ரெண்டா இருப்பான். ஃப்ரெண்டுகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், கோணங்கள் மாறும், எல்லாமே. நட்பு வந்து தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்குது. அதற்கு முத்தாய்ப்பு வைப்பது போல் இந்த இது இருக்கு இல்லைங்களா, உறவு என்பது ஒரே மாதிரி, வயது வித்தியாசம் கிடையாது. 7 வயசு பையன் 60 வயசு வயதான முதியவங்களை பாட்டின்னு சொல்லலாம், மாமான்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நட்புல வயது வித்தியாசங்கள் எல்லாம் உண்டு. சட்டுன்னு யாரையும் பார்த்து நம்ம சொல்ல முடியாது. அந்த வயசுக்கு ஏற்ற ஆளுங்களை தான் நட்புன்னு சொல்ல முடியும். ஒரு 35 வயது பெண்மணி 16 வயது பையனை வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. நட்பில் அந்த நட்புக்கு இலக்கணம் உண்டு, நட்புக்கு இதெல்லாம் வராது. ரெண்டாவது வந்து கடைசியா ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். கல்யாண பத்திரிகைன்னு ஒன்று அடிப்பாங்க பார்த்தீங்களா, கல்யாண பத்திரிகை தான் உறவு பெரியதா நட்பு பெரியதா என்பதற்கு ஒரே சாட்சி கல்யாண பத்திரிகை தான். கல்யாண பத்திரிகையில தங்கள் வரவை அன்புடன் எதிர்நோக்கும் சுற்றமும் நட்பும் என்றுதான் போட்டிருக்குமே ஒழிய நட்பு சுற்றம் என்று இதுவரை அவர்கள் கல்யாணத்தில் கூட போட்டது கிடையாது. அவர்கள் நட்பை பற்றி பேச போகிறார்கள். சொந்தக்காரன் நிறுத்திடுவாங்க கல்யாணத்தை, அதனால தான். இந்த முதியோர் இல்லம் முடியாதத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதியோர் இல்லம் என்பது என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்க குழந்தை 10வது வந்து 12வது படிக்கும்போது என்ன பண்றீங்க? எல்லா ஃபேமிலியை காலி பண்ணிட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறீங்களா? கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கிறீங்க. உங்க குழந்தைங்களை நீங்க ஹாஸ்டல்ல சேர்க்கிறீங்க இல்லையா, அது அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல தான் இருக்குது, ஹாஸ்டல்ல தான் படிக்குது. அதே மாதிரி பெரியவங்க ஒரு வயசுக்கு மேல போனா அவங்களும் குழந்தைங்களா ஆயிடுறாங்க, அவங்கள ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். வயதான காலத்தில் கை நடுங்க தன்னுடைய பாட்டி ஆனியன் கட் பண்ண முடியுமா, தக்காளி கட் பண்ண முடியுமா? முடியாது. யோசிச்சு பாருங்க. தாத்தா போய் அக்னி வெயில் என்று சொல்லுகிறார்கள், இப்போதான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் பையை எடுத்துக்கொண்டு காய்கறி வாங்கி கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆதலால் எங்கு உணவு எளிமையாக கிடைக்கிறதோ, தன்னுடைய தாத்தா பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அங்க இருக்குங்க தானாவிட்டாலும் தன் சதையாடும் என்று. அவன் பெருமை செய்ததுல என்ன தப்பு, இதுல போய் என்ன தப்பு இருக்கு? ஆதலால் வாழ்வில் பெரிதும் உறுதுணையாக இருப்பவர்கள் உறவினர்களே என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுதான் நியாயம், அது அவர்களுக்கே தெரியும். அருமை. அது சோத்துல பூசணிக்காயை மறைச்சு நான் பார்த்திருக்கேன், இவர் யானையே மறைக்கிறார். வெங்காயம் கட் பண்ண முடியாதுன்னு முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறாங்களா? சாமி வழங்காதுப்பா ஊரு. அவர் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். உறவு என்பது சொந்த வீடு மாதிரி, நட்பு வாடகை வீடு மாதிரி. நல்ல பிரயோகம். ஏன் வாடகை வீடு? மாறிட்டே இருக்கும். எனக்கு எல்கேஜியில் அவன் தான் ரொம்ப ஃப்ரெண்டு, அவன் இல்லாட்டா நான் இருக்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இப்போ எங்க இருக்கான்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் பேச நேரம் இல்லை. நண்பா எவ்வளவு நாள் கழித்து உன்னை சந்திக்கிறேன், 12B வந்து விட்டது, அப்புறம் பார்க்கலாம்னு ஒருத்த கவிதை எழுதினான். பஸ் வந்துருச்சியா, உன்னை அப்புறம் பாத்தீங்கன்னா உன்னை 17 வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன், சரி இருக்கட்டும், பஸ் வராது எனக்கு. இப்போ வாழ்க்கையின் அவசரங்களில் மாறிக்கொண்டே இருப்பது தான் நட்பு. அந்த கருத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. இப்போ மார்வாடி பெண்ணை பார்த்து ஏர்வாடிக்கு போனதா சொல்லப்படுகிற ஒருத்தர், எனக்கு தெரியாது விவரம், அவர் இப்போது இறுதியாக பேச வருகிறார். அவர் என்ன, அவருக்கு நடுவில் பேசுறார். இவர் பேசும்போதே அவருக்கு பொறுக்கல. நட்புக்கு வயது என்கின்ற வரம்பு உண்டு அப்படின்றாரு. உறவுக்கு ஜாதி என்கின்ற வரம்பு இருக்கா இல்லையா? உண்டு. அந்த ஜாதியை, மதத்தை, நேஷனாலிட்டியை, லாங்குவேஜை எல்லாத்தையும் கடந்ததாக நட்பு இருக்க முடியும். ஆனா உறவு என்பது ஜாதி என்ற வேலியை கடந்ததாக இருக்கவே முடியாது அப்படின்னு கருத்துக்களோடு துடித்து கொண்டிருக்கிற திரு சக்திவேல் அவர்களை உங்களுக்கு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா, அந்த மார்வாடி பெண் மேட்ரு என்னன்றதை சொல்லிட்டு நீங்க பேசலாம். வாழ்க்கையில் பட்டிமன்றம் மாத்திரமா சுவாரஸ்யமான விஷயம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்பயுமே பொய் சத்தமாக தான் இருக்கும். அவங்க எல்லாமே நடுவர்களே சொல்லிட்டாங்க, பூசணிக்காவை மறைச்சிருக்காங்க, ஆனால் அவர் யானையே மறைச்சிருக்காருன்னு. அவர் சொன்னார், மார்வாடி பொண்ணு வந்து இவர் பார்த்ததுனால ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போய் தலையை மொட்டை அடிச்சிட்டாங்கன்னாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. மொட்டை அடிச்சது யாரு? எனக்கு சின்னதாக ஒரு காயம் யாருக்குமே தெரியாது. அது அவர் மொட்டை அடிச்சது எல்லாருக்குமே தெரியுது. அது அவர் தான். அது அவர் அதை தன் மேலே ஏற்றி சொல்கிறார், அவ்வளோதான். என் நண்பர் இல்லை அவர், அதனால் தப்பு இல்லை அவர். அதை நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பனுக்காக உயிரே கொடுப்பாங்க, என்ன இருக்கிறேன். அதே போல் சகோதரி வந்து ரொம்ப குழப்பமாக தான் பேசுனாங்க.
ஒரு நண்பனை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பாவோட இன்ஸ்பிரேஷனு, மாமனோட இன்ஸ்பிரேஷனு, அதை வச்சு தான் அவன் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுப்பான். நான் கணக்கு டீச்சரை கணக்கு பண்ணுறதுக்கு டீச்சர் யாராவது சொல்லி கொடுத்தாங்க? சொந்தக்காரன் சொல்லி கொடுத்ததுனால தான் அவன் கணக்கு டீச்சரை கணக்கு பண்ணுறான். இதுலேயே அவங்க எவ்வளோ குழப்பமாக இருக்காங்க, உறவுனாலே குழப்பம்தான். அதை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த டிவி சீரியல்களும் காட்டுது. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் உறவினர்கள உபத்திரத்தையும் தான் காட்டுதே தவிர எந்த டிவி சீரியல் நண்பனால் நடுவீதிக்கு வந்தவதுன்னு காட்டவே இல்லை. மீடியாக்கள் தான் இந்த நம்ம சமூகத்தோட பிரதிபலிப்பு. அவர் சொன்னார், கேம்பில் இருக்கிறவனை கேட்டாராம், அவன் அப்பனுக்கு ஆர்ட் பார்க்குறான், இவன் வந்து பண்ணுறான்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்துமாவை பார்க்குறானான்ற. இவன் எல்லாம் சொந்தக்காரனை பார்க்குறான். ஆனால் இவனை இங்கே யார் பார்த்துக்கிறா? ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கட்டுமே, இவர் ராஜசேகர் போய் படுக்கட்டுமே, சக்தி வேலையை கொஞ்சம் வரையா அப்படின்னுவார். எத்தனை மணிக்கு? நைட்டு 2 மணிக்கு. 2 மணிக்கு யார் வருவா? ஊருக்கு எஸ்டிடி போடுவார், அதுக்கு காசு ஆகிடும். சக்தி வேலை ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ்ல இருக்காரு, அதுல இருந்து பாதியில வந்திருக்காரு. ஏன்னா நண்பனுக்கு எதிர்பார்ப்பு கிடையாதுங்க. அருமை. அவன் வந்து உனக்காக நீ குடும்பத்துக்காக கஷ்டப்படுற, உன்னுங்க தாக்குறது யாங்க இருங்க. அகழ்வாரை தாங்க நிகழ்படி இந்த நம்மளை தாங்கிறது யாரு? நண்பன் வந்து ஒரு நமக்கு அவன் தான். அதுதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுதான். அப்புறம் சொல்கிறாங்க, இவர் கல்யாணத்துக்கு உறவுக்காரன் தான் முன்னாடி வருவான், நண்பர் பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் ஒரு பழமொழி உண்டுங்க, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பழமொழி முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1000 முறை போய் சொல்லி உன் சொந்தக்காரனை கல்யாணத்தை கூட்டினுவா. இப்போ யாராவது 1000 முறை போய் சொல்லி கல்யாணத்தை கூப்பிடுவீங்களா? அந்த சொந்தக்காரனே வேணான்னு வெட்டி விட்ருவீங்க. 1000 முறை போய் சொன்னாக்கா என்ன ஆகும்? கால விரயம், டைமு. நெப்போலியன் சொன்னான், என் ராஜ்யத்தில் பாதி கல்றா கொடுத்துட்றேன், என் டைமை கேட்காதன்னா. அதனால தான் அந்த காலத்து மக்கள் வந்து பழமொழியை மாற்றக்கூடிய கண்டிஷனுக்கு தள்ளினது உறவுக்காரன் தான். அப்போ தான் வள்ளுவரோட குரல் வந்து அவனுக்கு உதவிச்சு. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீதில்லாமல் சொல்லும் சொல்லல்.